அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். அன்பு நண்பர்களே, இந்த மனித உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம உடம்புல தச வாயுக்கள் மிகச் சரியாக தேவையான அளவுக்கு இயங்கணுங்க. அது இயங்கினா மட்டும்தான் நம்ம மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தச வாயுக்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராணவாயு. அதாவது 5 பிராணவாயு இந்த மனித உடலில் இருக்குது. அதனுடைய துணை வாயுக்களாக மற்ற 5 இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 தான். பாருங்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இந்த 5 வாயுக்களில் 2 வாயுக்கள் நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிராணன் அப்படிங்கிற இந்த வாயு நம்ம உடம்புல நாள் முழுவதும் நம்ம சக்தியோடு இயங்குவதற்கு இந்த வாயு நமக்கு தேவையாக இருக்குது. இது உள்ளே போனால் தான் மற்ற உறுப்புகள் எல்லாமே அதனுடைய வேலைகளை செய்யும், இல்லைன்னா செய்யாதுங்க, அதாவது செத்து போயிருங்க. அப்போ இந்த பிராணன் ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா அதுதாங்க நமக்கு நோய். பாருங்கள், இந்த பிராணவாயு குறைஞ்சதுன்னா நம்ம நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக்காக வேலையை செய்யவே முடியாதுங்க. சோர்ந்துருவாங்க, ரொம்ப டயர்டாக உணர்வாங்க, புத்தி மந்தமாயிரும், இப்படி பல பிரச்சனைகள் வருங்க. அப்போது இந்த பிராணவாயு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் பிராண முத்திரையை நம்ம அதிகாலையில் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே பண்ணலாங்க. நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, நோ ப்ராப்ளம், பண்ணலாங்க. தாராளமாக எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பட் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பிராண முத்திரையை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. இப்போ இந்த முத்திரையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த கைகளில் சுண்டு விரல், மோதிர விரலை இப்படி இணைச்சி மற்ற 2 விரல்களை இப்படி நீட்டிக்கணும். அதே மாதிரி இந்த கையிலையும் இப்படி வச்சுக்கணும். சமளமிட்டு உட்கார்ந்தோ அல்லது சேரில் அமர்ந்தோ அல்லது உங்களுக்கு சௌரியமான ஒரு நிலையில் நீங்கள் அமர்ந்து உள்ளங்கை மேல் நோக்கிய நிலையில் கண்கள் மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிடம் உங்கள் தாட்ஸை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுடைய மூச்சை கவனிங்க. இப்படி ஒரு 10லேருந்து 15 நிமிடம் செஞ்சால் போதுங்க. நீங்கள் நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சம்டைம் ரொம்ப டயர்டாக உணர்றீங்க அப்படின்னாலும் அந்த நேரங்கள்லையும் நம்ம இந்த முத்திரையை செய்துக்கலாம். அப்போ நமக்கு அந்த சக்தியினுடைய ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்தது அபானன். இந்த அபானன் அப்படிங்கிற இந்த பிராணவாயு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கழிவுகள் தேங்காமல் வெளியே தள்ளுறதுக்கு தான் இந்த அபான வாயுங்கிற இந்த வாயு நமக்கு செயல்படுதுங்க. இந்த வாயு கீழ் நோக்கி தான் இயங்கும். பாருங்கள், இந்த வாயு கீழ் நோக்கி இயங்குனா மட்டும்தான் நமக்கு யூரின் ஒழுங்காக போகும், மலம் ஒழுங்காக வெளியேறும், பெண்களுக்கு மாதத்தீட்டு சரியாக போகும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் பல வகையான கழிவுகள் வெளியேற்றம் மிகச் சரியாக நடக்கும். ஆமாங்க, இந்த அபானன் அப்படிங்கிற வாயுவும் பிராணன் அப்படிங்கிற இந்த வாயுவும் ரெண்டுமே நேர் எதிரிங்க. இந்த வாயு மேலே ஏறிடக்கூடாது. இந்த வாயு மேலே ஏறிச்சுன்னா கேஸ் ட்ரபிள் பிரச்சனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாங்க. இதுவும் அதிகமானாலும் கம்மியானாலும் நோய். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அபானன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக டாய்லெட் போகாதுங்க. ஆமாங்க, அபானன் அதிகமாகி போச்சுன்னு வச்சுங்களேன், அது வாயுவாக நம்ம உடம்புல கன்வெர்ட் ஆயிரும். கழுத்து வலிக்கிறது, கழுத்து பிடிக்கிறது, நெஞ்சு பிடிக்கிறது, மூச்சு பிடிக்கிறது இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து தொப்புளுக்கு கீழே தான் இயங்கணும், அது கீழ் நோக்கி தான் இயங்கணும். அப்போது அதிகமானாலும் கம்மியானாலும் நோய் வரும். இந்த அபானன் அப்படிங்கிற இந்த வாயுவை நம்ம உடம்புல ஏற்றத்தாழ்வை சரியாக வச்சுக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முத்திரை அபான முத்திரை. பாருங்கள், அபான முத்திரை வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ரஜினிகாந்த் பாபா படத்தில் வச்சுருப்பார் இல்லைங்க, அதே தாங்க. அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த நடு விரல் மோதிர விரலுடைய முனைப்பகுதி முட்டி மற்ற 2 விரல்களை நீட்டிக்கிங்க, ஆள்காட்டு விரல் சுண்டு விரலை நீட்டிக்கிங்க. ஓகேவாங்க. இப்படி 2 கைகளும் இப்படி வச்சு உள்ளங்கை மேல் நோக்கிய நிலையில் கண்கள் மூடிக்கிங்க, போதுங்க. 10லேருந்து 15 நிமிடம். இந்த முத்திரையை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரங்கள்லேயே அல்லது இரவு நேரங்களில் தான் செய்யணுங்க. அப்போ தான் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு மோஷன் கிளியராக போகும், இரவு தூக்கம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிராண முத்திரை நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த பிராண முத்திரையை கட்டாயம் நாம் மாலையோ இரவு நேரங்களில் செய்யக்கூடாதுங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஆயிடுவீங்க, நீங்கள் எனர்ஜெட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும், தூக்கம் தடைப்பட்டுரும். அப்போது இதை காலையில் பண்ணுங்கள். இந்த அபானங்கிற முத்திரையை நம்ம மாலையிலையோ அல்லது இரவு நேரங்களில் செய்யுங்க. தினசரி 10லேருந்து 15 நிமிடம் செஞ்சால் போதுங்க. அப்போது இந்த 2 வாயுக்களும் நம்ம உடம்புல சரிசமமாக இயங்கும். இதைய சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். இதற்கு நேரங்காலம்லாம் கிடையாது. நீங்கள் உட்காந்து 2 கைகளை உள்ளங்கை 2 மேல் நோக்கிய நிலையில் கண்கள் மூடிய நிலையில் பண்ணிங்கன்னா உடனே இந்த முத்திரையினுடைய ஆற்றல் செயல்பட ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி முடியாதவங்க என்ன பண்ணலாம், சேரில் உட்காந்துட்டு காலத்தொங்க போட்டு உட்காந்து கூட செய்யலாம், அல்லது படுத்த நிலையில் கூட இந்த முத்திரையை நம்ம பண்ணலாம். நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா படுத்த நிலையில் கூட நம்ம இந்த முத்திரையை தாராளமாக பண்ணலாம். மற்றபடி முடிஞ்சவங்க எல்லாருமே உட்கார்ந்த நிலையில் பண்ணுறதாங்க மிகச்சரியான ஒரு முறை. அன்பு நண்பர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிராணன் அபானன் அப்படிங்கிற இந்த பிராணவாயுக்களை ஏற்றத்தாழ்வை சரி பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.